ஹாய், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடைக்கு ஃபேன்சி ஸ்டோருக்கு கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பார்க்கலான்னு தான். ஆனால் இது வந்து பெர்ஃப்யூம் வந்து நம்ம ஓன் யூஸ்க்கு வாங்கியிருக்கிறது. சரி எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கடையில் வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதை விட அந்த பாட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஈகிள் ஷேப்பில். அதனால் நல்லாயிருக்குன்னு வாங்கினது. இது வந்து நெயில் பாலிஷு. நம்ம கடையில் மல்டி கலர் நெயில் பாலிஷ் இருந்துச்சு. மெரூன் கலரும் ரெட்டும் காலியாகிட்டுருக்குது. அதனால் ஒரு பாக்ஸ் அப்படியே வாங்கியிருக்கிறது. மெரூனும் ரெட் கலர்லேயுமே ரொம்பவே நல்லா இருக்குது நெயில் பாலிஷு. எப்போதும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆனதுக்கப்புறமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வைக்கிறது. ஒரே இதாக நிறைய வாங்கி வைக்காம. அதனால் இப்போ இந்த கலர் காலி ஆகிட்டுருக்குன்னு இது வாங்கியிருக்கிறோம். அடுத்தது இது ஹென்னா மருதாணி பவுட்ரு. இதுவுமே கடையில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் வாங்கி வைக்கல. அதனால் இது ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூவாக வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஹேர் பேண்டு. கடையில் வந்து மெயினாக போகிறது ஹேர் பேண்டு தான் நிறையா. அதனால் ஹேர் பேண்டு எல்லாம் காலியாகிடுச்சு வாங்கிட்டு வந்திருக்கிறதெல்லாம். அதனால் இப்போது இந்த ஹேர் பேண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஹேர் பேண்ட் நல்லாவே போகுது, ரொம்ப நல்லா இருக்குது. அது கடையில் எவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சாலும் உடனே காலி ஆகிடுது. அதனால் இப்போது 2 பாக்கெட்டு. இது வந்து லிப் பாமு. இதுவுமே நல்லா போகுது. லிப் பாமு, ஹேர் பேண்டு இதெல்லாம் தான் கடையில் நல்லாவே போகுது. கடையில் அப்பப்போ எது தேவைப்படுதோ காலி ஆகுனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது. எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே நிறைய அமௌண்ட் போடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எப்படி போகுதுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து ஹேர் கிளிப்புமே கடையில் நல்லாவே போகும். அதனால் வேண்டி ஹேர் கிளிப்பும் காலி ஆகிடுச்சு. அதனால் சரின்னு 2 அட்டை ஹேர் கிளிப்பு. இது வந்து மஞ்சத்தூள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பொருள் தான், ரொம்ப அமௌண்ட்டு கிடையாது. இது வந்து வீக்கோ டர்மரிக். இது வந்து ஓன் யூஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறது, கடைக்கு இல்லை. இது எல்லாமே கடையில் இன்னும் கொஞ்சம் கடை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிக அமௌண்ட் உள்ளதெல்லாம் வாங்கி வைக்கணும். அதனால் அது கொஞ்சமாக வாங்கியிருக்குது. இதுவுமே லிப்ஸ்டிக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. இதெல்லாம் ஓன் யூஸ்க்கு வாங்கியிருக்கிறது. இது கடைக்கு வாங்கியிருக்கிற லிப்ஸ்டிக்கு. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கடையில். வேறு பிராண்டெல்லாம் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். இந்த பிராண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். ஹோல்சேல் கடையில் ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா போகுதுன்னு சொன்னாங்க. சரின்னு இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த டைமும் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலான்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு லிப்ஸ்டிக்கு 50 ருபீஸ் அப்படி இது ரேட் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அமௌண்ட் போட்டாலும் கடையில் யாரும் அவ்வளோவா வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க. அதனால் ஓரளவுக்கு ரீசனபிளாக வரதா தான் பார்த்து வாங்கி வைக்கிறது கடையில். ஏன்னா நம்ம நிறைய முதல் போட்டும் கடையில் சேல் ஆகலைன்னா அது கொஞ்சம் அப்புறம் அப்படியே ஸ்டாக் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் அப்பப்போ காலி ஆகிறப்ப தேவையான பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. இப்போது லிப்ஸ்டிக் காலி ஆகிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மற்றபடி இதுவும் பர்ஃப்யூம் வந்து இது ஓன் யூஸ்க்கு வீட்டுக்கு வாங்கியிருக்கிறது. இதுதான் எப்போதுமே எங்கள் பசங்க வாங்குகிறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஹோல்சேல் கடையிலேயே வாங்கிடுறது. எல்லாமே கடைக்கு வாங்குறதுனால அப்படியே அதெல்லாம் சேர்த்து ஹோல்சேல் கடையிலே வாங்கிடுறது. ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து லிப்ஸ்டிக் தான், வாட்டர் ப்ரூஃப். இதுவுமே இதெல்லாம் ஓன் யூஸ்க்கு வாங்கியிருக்கிறது. எப்படி இருக்குது என்னன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடையில் வாங்கி வைக்கலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களுக்காக வாங்கியிருக்கிறது. கலர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. வாட்டர் ப்ரூஃபு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு லிப்ஸ்டிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுவுமே வாட்டர் ப்ரூஃப் தான். இதெல்லாமும் நல்லா இருக்குது. சரி, இது நம்மளாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறமா கடையில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்று சும்மா சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறது. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் கடை 2 வருஷமாக ஆயிடுச்சு கடை வச்சு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறேன். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அப்பப்போ கொஞ்சம் தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிறது. எல்லாமே மொத்தமாக வாங்கி வைக்கிறது கிடையாது.
இதுவுமே லிப் பாம் கடைக்கு வாங்கிட்டு வந்ததில் ஓன் யூஸ்க்கு வீட்டில் 2 வாங்கி எடுத்து வச்சுருக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இதெல்லாம் கடையிலையும் நல்லாவே சேல் ஆகுது இதெல்லாம், அதனால் கடைக்கு வாங்கியிருக்கிறேன். நான் கடைக்கு வாங்கியிருக்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடலான்னு எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஐலைனரு, இதுவும் வாட்டர் ப்ரூஃபு. இதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, வீட்டில் எல்லாமே ஒரு டைம் பசங்க நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தால் அதுக்கப்புறமா வாங்கி கடையிலையும் வைக்கலான்னு இதெல்லாம் ஒன்று சாம்பிளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறது. ரொம்ப அதிகமாக வாங்கலை. இது பாருங்கள், இதுக்கப்புறம் இது வீட்டில் எங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், சாக்கி சாக்லேட்டு. அதனால் இதை ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. கடையில் ஹோல்சேல் கடை பக்கம் நாங்கள் போனப்போ அப்படியே இதையும் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. இது கடையிலலாம் வைக்கிறது கிடையாது, ஃபேன்சி ஸ்டோரு. அதனால் இதை அதில் கடையில் வைக்கல, வீட்டுக்காக வாங்கியிருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக இது ஹோல்சேல் கடையில் எந்த கடை என்னன்றதெல்லாம் கடையில் போகிற இடத்துல கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னால் எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போட்டுடுறேன் நான். இது பாருங்கள், லாஸ்ட்டாக இது கடைக்கு எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறப்போ இது செயின் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு ஏர் பாக்கெட்டு வாங்கியிருக்கிறேன். கடையிலையும் கொஞ்சம் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நிறையலாம் வாங்கலை, கொஞ்சமாக வாங்கியிருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த செயின் பார்க்குறதுக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால வாங்கிட்டேன் நான். ஏற்கனவே இருக்குது, இருந்தாலுமே வாங்கியிருக்கிறேன். இதோட இல்லாமல் இப்போ தான் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னு இவ்வளோ நாள் ஃபேன்சி ஐட்டமாக வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் வந்து சாரீ, சுடிதார் எல்லாமும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தான் ஒரு கடை வச்சு 2 வருஷம் ஆனாலுமே இப்போ தான் கடை பிக்கப் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.